ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். ஜென்ரலாக உளுந்து வடைக்கு கிரைண்டரில் மாவு அரைச்சாதான் சாஃப்டான கிறிஸ்பியான மெதுவடை வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி மிக்சியிலேயே உளுந்து அரைச்சி சாஃப்டான கிறிஸ்பியான உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் உளுந்தை 1 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். 1 ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி உளுந்து ஊறிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிள்ளி பார்த்தா ஈஸியாக உடையணும். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். 3 பெரிய பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு சின்னதாக கட் பண்ணது. இப்போது இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக மிக்சியை ஓட விட்டிங்கன்னா மாவு ஹீட் ஆகிட்டு வடை சாஃப்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு விட்டு அரைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை நான் மாவோடையே சேர்த்து அரைச்சிட்டேன். ஏன்னா சின்ன பசங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இப்போது இதில் இஞ்சி, சீரகம், மிளகு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா ஏன் வடை சாஃப்டாக வருதுன்னா, கிரைண்டர் சுற்றும் போது மாவோட ஏர் கலந்து நல்லா லைட் வெயிட்டாக உப்பி வரும். ஆனால் மிக்ஸி ஹை ஸ்பீட் மோட்டாருங்கிறதுனால ரொம்ப நேரம் அரைச்சோம்னா மாவு சூடாயிரும். அதுக்காக நம்ம ஓரளவுக்கு மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா கையிலேயே நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். அப்போது நமக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டான உளுந்த வடை கிடைக்கும். 2 மினிட்ஸ் கையிலேயே நல்லா பீட் பண்ணி விட்டோம்னா மாவோட ஏர் மிக்ஸ் ஆகி கிரைண்டரில் அரைச்ச அதே டெக்ஸ்சரில் நமக்கு மாவு கிடச்சிரும். மாவில் வெங்காயம் உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கலந்து வச்ச உடனே வடை தட்டி போட்டுடணும். இல்லைன்னா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு தேவையான ஷேப்பும் கிடைக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. ஒவ்வொரு தடவை வடை போடுறதுக்கு முன்னாடியும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை எடுத்து உருட்டி நல்லா தட்டிட்டு போடணும்.
சாஃப்டான கிறிஸ்பியான மெது வடை கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.